பிசிக்கல் சில்வரை விட சில்வர் இடிஎஃப் பிரைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதனால மேம்? வெள்ளியின் விலை கடந்த 4 மாசத்துல ரெட்டிப்பாயிருக்கு. ஒரு கிராம் 100 ருபீஸ்லேருந்து 206 ரூபாயா உயர்ந்திருக்கு. இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி 2 காரணங்கள் கூறப்படுது. முதல்ல கோல்டோட விலை ரொம்ப அதிகமாயிட்டதுனால அது அன்அஃபோர்டபுள் ஆகி நிறைய பேர் கோல்டு வாங்குறதை தவிர்த்து வெள்ளி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபிசிக்கல் மெட்டலுக்கு மட்டும் இல்லை, சில்வர் இடிஎஃப்ஸுக்குமே நிறைய டிமாண்ட் ஆயிருக்கு. செப்டம்பர் மாதம் மட்டுமே 5300 கோடி சில்வர் இடிஎஃப்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இடிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இட் இஸ் 100% ஃபிசிக்கலி பேக்ட். சில்வர் இடிஎஃப் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணா அந்த 10 கோடிக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபிசிக்கல் சில்வரை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும். இதுதான் இதோட செயல்பாடு. ஒரே மாசத்துல 5000 கோடிக்கு மேல ஆர்டர் வந்தா லண்டன் பிசிக்கல் சில்வர் மார்க்கெட்லயே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்க கடைக்கு போகலாம், ஸ்வீட் கடையே வாங்கினா அவங்க மூட தானே செய்வாங்க. இந்த சப்ளை ஷார்ட்ஃபால் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிசிக்கல் மெட்டல் பிரைஸை விட சில்வர் இடிஎஃப் 10% ப்ரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனால தான் இப்போ ரஷ் பண்ணி சில்வர் இடிஎஃப்ஸ் வாங்காதீங்க, கொஞ்சம் சப்ளை எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா சில்வர் இடிஎஃப் வாங்குங்கன்னு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.